ஹே யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இது வந்து பார்ட் 3. நாங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து சங்கமாக போயிருந்தோம், அதை வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கண்டினியூஷன் வீடியோ தான் பாருங்கள். பேக் டு வீடியோக்கு வரலாமா? ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் பிளான் பண்ணது வந்து இந்த ஒரு பிளேஸுக்கு தான், சுன்ச்சி ஃபால்ஸ் அப்படின்னு இந்த இந்த பிளேஸோட பேர் வந்து சுன்ச்சி ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சு கூகுளில். ஸோ பார்த்தோமா, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து ரூட் தெரியாது. எப்படியோ ஒரு கூகுள் மேப் இருக்கு இல்லையா, போட்டு போனோம். அதுக்கப்புறமா போக போக தான் வந்து பார்த்தோம், நியர்பை வந்து ஒரு த்ரீ பிளேசஸ் இருந்துச்சு. அதுவுமே வந்து வாட்டர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சங்கமாக போனோம். அங்கே இருந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் அவ்வளோதான் வந்துச்சு டிஸ்டன்ஸ். நாங்கள் வந்து ரூட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அங்கெங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போனோம். நாங்கள் போகிறப்பவே வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அவ்வளோவா வந்து ஒன்றுமே இல்லை அங்கே. ஜஸ்ட் அப்படியே வந்து போயிட்டு அதை பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ஒரு குட்டி வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து வீக் டேஸ் தான். ஸோ கூட்டமும் ஒன்றும் இல்லை. அது ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு வண்டியுமே இல்லை, பார்க்கிங் கூட இல்லைன்னா அங்கே வந்து ஒருத்தர் வந்து சும்மா எங்ககிட்ட வந்து காசு வாங்குறதுக்காக வந்து போய் சொல்லி காசு வாங்கினாங்க. ஸோ அதை வந்து பேசிட்டு தான் போய்கிட்டு இருந்தோம். ಸೌಂಡ್ ಗೊತ್ತೈತೆ ಇಲ್ಲ ಅಂತೆ ಅಲ್ಲ ಕ್ಲೋಸಿಂಗ್ ಟೈಮಿಗೆ ಬಂದಿದ್ದೀವಲ್ಲ, ಅಂದರೆ ಬೈಕೇ ಸರಿ ನಮಗೆ. ಇಂಥ ಕಡೆ ಎಲ್ಲ ಬರ್ತೀವವ್ರೆ ஆறாமல் பைக் எடுக்கணும். ஆக்சுவலி நாங்கள் வந்து பிளான் பண்ணது ஓகே, ஆனால் வீக் எண்டில் பிளான் பண்ணியிருக்கணும். ஒரு கடையுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. ஆக்சுவலி ஒரு 2 பைக் இருந்துச்சு, அவ்வளோதான். அதுவுமே வந்து இல்லை. போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் லாஸ்ட் ட்ரிப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு கடையுமே இல்லைன்னா வீக் எண்டில் வந்துருக்கணும். எங்களோட தப்பு. அதுக்கப்புறமா வெதர் கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா, ஸோ யாருமே இல்லை அன்னைக்கு. அதுக்கப்புறமா லைக் நாங்கள் வந்ததுமே வந்து ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு, 4:40 கிட்ட ஆயிடுச்சு. கூகுளில் வந்து 5 o'clock வந்து க்ளோசிங் அப்படின்னு இருந்துச்சு. பட் பரவாயில்ல, வந்ததுக்கு வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். நாங்கள் வந்து சும்மா மேலே வரைக்கும் மட்டும்தான் போனோம், கீழே எல்லாமே வந்து போகல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, யாருமே இல்லை. ஸோ இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டோம். மட்டும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வரைக்கும் மட்டும் போயிட்டு கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து இங்கேயே அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ನೋಡ್ದಾ, ಇದು ಕಾವಲಿ ನೀರಿದು. ಇಲ್ಲೆಲ್ಲ ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡೋಕೆ ಬರಲ್ಲ, ಎಲ್ಲ ಈಸಿಗೆ ಹೊಡಿಯೋಕ್ಕೆ ಹೆಂಗಿದು. ಇಂಥ ಫೆಸಿಲಿಟಿ ಯಾರು ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿ. ಇದೆಲ್ಲ ಸುಳಿ ಕುಳಿ ಇಲ್ಲ ಐತಲ್ಲ, ಇದು ರೌಂಡ್ ಸುತ್ತಲ್ಲ ಇದು. ಇದೇನು ಸಿಗಬೇಕಾಯ ಏನದು? நடி ஹைட் தூரம் நடி. நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வீக்கெண்டில் பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸோ அங்கே வந்து போகணும். பட் ஆனால் பிளேசஸ் எல்லாமே வந்து சூப்பராக பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு, அந்த சவுண்ட் எல்லாமே. பட் ஆனால் யாருமே இல்லை, தனியாக இருந்தோமா, அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் இருட்டுற மாதிரி இருந்துச்சா. ஸோ நாங்கள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். கீழே வரைக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு தெரியல, பட் யாருமே இல்லை இல்லையா. ஸோ கீழே வரைக்கும் போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ಜೂಮ್ ಔಟ್ ಹಾಕ್ಬಿಡ್ಲಾ? ಒಂಚೂರು ಆ ಕಡೆ ಹೋಗಿ ನೋಡಿ ಅಲ್ಲ ಕಣ. ஸோ நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் எல்லாமே வந்து சூப்பர் தானா. டைமிங் கரெக்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், யாருமே இல்லை. ஸோ வெதருமே வந்து ஃபுல்லாக மழை வருது, நடுவில் வந்து வெயில் இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு. அதுவுமே வந்து ஈவினிங் ஆகிடுச்சா. ஸோ யாருமே இல்லை. அங்கே வந்து வீக்கெண்ட் இருந்தால் அங்கே கடை எல்லாமே இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் கீழே வரைக்குமே வந்து நாங்கள் போகல, ஜஸ்ட் மேலேயே அப்படியே வந்து பார்த்துட்டு வந்துட்டு வந்து கொஞ்சம் கீழே போயிட்டு இதை மட்டும்தான் கேப்சர் பண்ணிட்டு வந்தான்.
என்ன பார்த்தீங்களா? ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அவளை பேய் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது வந்து தெரியல அவள் வந்து வீடியோ எடுக்கிறா அப்படின்னு. பட் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அதே வந்து பேய் மாதிரி எடுத்து வச்சுருக்கான். நான் பேய் தானே, பரவாயில்ல, போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த பிளேஸில் இருந்தோம். குட்டி வீடியோ தான். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து இதிலேயே வந்து அட்டாச் பண்ணிடுறோம். ஓகேவா? பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். ஏன்னா நாங்கள் வந்து மைசூருக்கு போன விலாக் எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காகவாவது வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய் காய்ஸ், டேக் கேர்.